அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை நாளாக இருக்குது. அதுவும் மாதம் வரக்கூடிய அமாவாசை இல்லைங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி அமாவாசை. மாதம் வர அமாவாசையே சிறப்பு வாய்ந்தது, பிரபஞ்ச சக்தி அதிகம் கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இது ஆடி அமாவாசை நாளாக இருக்கிறதுனால இன்னும் சக்தி ஊட்டப்பட்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது வந்திருக்கக்கூடிய இந்த நாளானது வியாழக்கிழமை. இது நமக்கு ஒரு சிறப்பு. அடுத்தது தேதி பார்த்திங்கன்னா, ஆங்கில தேதி 24, இது சுக்கிரனுக்கு உரியது. தமிழ் தேதி 8, இது சனீஸ்வரருக்கு உரியது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ராகு கேது இவங்க கூட சேர்ந்து சனீஸ்வரரையும் நம்ம சொல்லுவோம். மேலும் முன்னோர் வழிபாடு பரிகாரம் இதற்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போதும் சனீஸ்வரர் சொல்லுவோம். அவருக்குரிய எண்ணானது இந்த தேதியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு நாம் ஒரு சில பரிகாரங்கள் இந்த அமாவாசை நாளில் செய்யும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாத அமாவாசையிலையும் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்குறேங்க. ஒரு சிலருக்கு உடனேவே ரிசல்ட் தெரியுதுங்கிறாங்க. ஒரு சிலருக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முற்பிறவி பாவங்கள் கர்ம வினைகள்னு சொல்லுவோம். அதனால் நம்ம எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் சரியாகாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து மாதம் அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். அதனால் நம்பிக்கை இழக்காமல் சலிப்பு ஏற்படாமல் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சில அமாவாசைகளில் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலினா கூட இந்த அமாவாசை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால இது கூட உங்களுக்கு கிளிக் ஆகும். இதன் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? அதனால் ஏற்கனவே செஞ்சவங்களாகட்டும் புதுசாக செய்கிறவங்களாகட்டும் இன்றைக்கி அவசியம் இதை செய்யுங்க. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவை கிடையாது. இருந்தாலும் இரவு தூங்குறதுக்குள்ளார நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது சில்வராகவும் இருக்கலாம், பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். தண்ணீர் கூட குடிக்கிற தண்ணீருன்ட்டு இல்லை, பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு இரும்பு பொருள் தேவைப்படுது. இந்த இரும்பு அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உரியதாக பார்க்கப்படுது. அதனால் ஏதாவது ஒரு இரும்பு பொருள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாவி எடுத்துக்கலாம், ஹேர் பின் எடுத்துக்கலாம், சேஃப்டி பின் எடுத்துக்கலாம், சின்னதாக ஏதாவது ஸ்க்ரூ மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது எடுத்துக்கலாம். இப்போ சாவி வீட்டில் நிறைய வச்சுருப்பீங்க பாருங்கள், கொத்து மாதிரி, அதில் ஏதாவது ஒரு சாவி கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த சாவி எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் எப்பவும் போல் அதை வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதை எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு துளி அளவுக்கு தேன் தேவைப்படுது. இந்த தேன் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அதனால் தேன் எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வீட்டில் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சால் தான் பலன் கிடைக்கும். இந்த டைமுக்குள்ளே செய்யணும், சொல்லிட்டாங்களேன்னு செய்யணும் அப்படின்ட்டுலாம் செய்யாதீங்க. உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சாவியோ இல்லை ஹேர் பின்னோ சேஃப்டி பின்னோ இதை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேன் எடுத்துக்கோங்க, ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. இப்போ இந்த தேனை லைட்டாக தொட்டு இந்த சாவியினுடைய முன்புறம் பின்புறம் எல்லா பக்கமும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தாக்கங்கள் எல்லாம் குறையணும், அப்படி கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பிரீத்தி பண்ணுறோம், சாந்தி பிரீத்தி பண்ணுறோம். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே பூசி விடுங்க.
இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து தேன் இல்லை அப்படிங்கும்போது சர்க்கரை இருக்குது இல்லையா, அந்த சர்க்கரையை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதுவும் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதை காட்டிலும் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, இது மாதிரி ஒரு ப்ரௌன் கலர், கருப்பு கலர் இந்த மாதிரி இருக்கிற நிறத்தை நீங்கள் பயன்படுத்தி சாந்தி பிரீத்தி செய்கிறது இன்னும் நல்லது. இப்படி நீங்கள் தேய்க்கிறீங்க பாருங்கள், அதுவுமே டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது. பொறுமையாக வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே குளிர வைக்கிறோம். சரியா, குளிர வைக்கும் போது நம்ம அவசர அவசரமாக பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் மெதுவாக வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாமே உங்களுடைய இடது உள்ளங்கையில் இருக்கும். இப்போ வலது கையால் மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், நோய் தீரணும், கஷ்டம் தீரணும், கவலை தீரணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பர்சனலான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நீங்கணும்னு சொல்லுங்கள். உங்கள் கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுனாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த சாவியோ ஹேர்பினையோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருந்தீங்க பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க. இவ்வளவே தான். இப்போது இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நல்லா இந்த அமாவாசை இரவு பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள், அதாவது இருட்டு, அந்த இருட்டு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சுருங்க. மொட்டை மாடியில் வைங்க, பால்கனியில் வைங்க, இல்லை ஜன்னல் திறந்துட்டு தான் படுப்பீங்க அப்படிங்கும்போது அந்த ஜன்னல் கிட்ட வைங்க. மொத்தத்தில் அந்த அமாவாசை இருட்டான அந்த வானம் இருக்குது பாருங்கள், அது வந்து நல்லா வந்து தெரியணும். அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது ஒரு நாள் முழுக்க, அதாவது இந்த அமாவாசை இரவு முழுக்கவே வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து மூடி வைக்கக்கூடாது, திறந்தே தான் வைக்கணும். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பண்ணுறது நல்லது, இல்லைன்னா உங்களுடைய விருப்பம்தான். இப்போது குளிச்சுட்டுன்னே வச்சுக்கலாமே. குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள், இந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற அந்த சாவியோ ஹேர்பின்னோ வச்சோம் பாருங்கள், அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு வந்து ஊற்றுறது நல்லது. ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியது. இல்லைன்னா வெற்றிலை செடிக்கு ஊற்றுங்க, இல்லைன்னா மணி பிளான்ட்டுக்கு ஊற்றுங்க. சரிங்களா, இல்லைன்னா கற்பூரவள்ளி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஊற்றுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வீக செடிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதனால் இதுக்கு ஊற்றுங்க. இது மாதிரிலாம் எதுவுமே உங்கள் வீட்டில் வளர்க்கலைன்னா வேறு என்ன செடி வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு வந்துட்டு இதையை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. எக்காரணம் கொண்டும் இதை வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றக்கூடாது. நான் நிறைய பரிகாரங்களுக்கு நான் இந்த மாதிரியெல்லாம் ஊற்றுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு மட்டும் எப்போதுமே கழிவுகள் ஊற்றக்கூடிய இடத்துல இதை ஊற்றக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செடி கொடிகளுக்கு ஊற்றுங்க. இப்போது உங்கள் வீட்டில் எந்த செடியுமே வளர்த்துற பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது வெளியில் ரோட்டில் மரம் செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கடியிலாவது இதை வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். இதனுடைய அற்புதங்களை வந்து சொல்லணும் அப்படின்னா இன்னும் 20 நிமிஷம் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். மேலும் அதில் சில சூட்சமங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வெளியில் சொல்கிறதுக்கு இன்னும் எனக்கு வந்து அனுமதி வந்து கிடைக்கல. சரிங்களா, அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை நாள்லேயும் வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த பரிகாரம் நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் பிரத்யேகமாக வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு பழக்கம் இது. சரிங்களா, அதனால் அவசியம் செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.